guys, welcome to our channel. இன்னைக்கு வந்து நாங்க கிரேப்ஸ் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கிரேப்ஸ் தோட்டத்துல வந்து பார்த்தோனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க எல்லாமே குத்து குத்தா தொங்கிட்டு இருக்கு. அப்படியே எனக்கு பார்த்தோனே அப்படியே புளி அப்படியே வாங்கில வைக்கலாம்னு இருக்கு. ஆனா தோட்டக்கடை சுத்திடுவாரு. இன்னைக்கு வந்து காசு கொடுத்து வாங்கில கிலோ வந்து 80 ரூபாய் வந்து விக்குது. ஆனா இது ஃபுல்லா நேச்சர், மருந்தடிக்கு. எத்தனையோ பேர் வந்து ஏமாத்துவாங்க நம்மள கடையில வச்சு அப்படி இப்படின்னு. ஆனா இங்க வந்து நம்ம நேச்சராவே நமக்கு பிடிச்ச பழத்தை இப்படி புடுங்கிட்டு நம்ம பாருங்க எவ்வளவு அழகா கொத்து கொத்தா பூத்திருக்கு தொங்கிருக்குன்னு. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. இதெல்லாம் பாருங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் ரெட்டை பழம்னு சொல்லலாம். இதெல்லாமும் அப்படியே ஒட்டிட்டு இருக்குது, அவ்வளோ கியூட்டா இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி தண்டர் ஷேப்னு சொல்லலாம். இது வந்து தண்டர் ஷேப் இருக்குல்ல இங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃபுல்லா ஃப்ரூட். இப்ப பாருங்க, நம்ம தெரியாம இங்க பாருங்க guys, இது எவ்வளவு அப்படியே எனக்கு பார்க்கலாம் கண்ணு அப்படியே அள்ளி அப்படியே இந்த தோட்டத்தையும் வாங்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம இங்க இருந்து இப்படி குனிஞ்சு பார்த்தோம்னு வைங்களேன், இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா அந்த முந்திரி தோட்டமா தான் இருக்குது. இங்க பாருங்க guys, அப்படியே இப்படி பார்த்தா அப்படியே முந்திரியா தொங்குது guys. அப்படியே பார்க்க எப்படிதான் இருக்குங்க. இது ஃபுல்லா கொடி, இதெல்லாம் கொடி, இது ஃபுல்லா பழம். இது வந்து 1-2 காய், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பழம் தான் கைஸ். பாருங்க செம்மையாக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், எத்தனையோ பேர் வந்து கிரேப்ஸ வந்து இந்த ரோட்ல வித்து பொல்யூஷன் ஆகி அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஆனா இங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பழத்தை செலக்ட் பண்ணி புடுங்கி நம்மளே வாங்கிக்கலாம். அது வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பேர் தான் கிஸ்மிஸ், லைட் கிஸ்மிஸ் காமிங்க. இது பேர் தான் கிஸ்மிஸ். செம்ம டேஸ்டா இருக்கு இந்த கிஸ்மிஸ். இது வந்து ரொம்ப காஞ்சது. உண்மையா சொல்லவா போய் சொல்லவா? முதல்ல உண்மையா சொல்ல. நல்லா இருக்கு. இது எப்படி சாப்பிட்டு பாருங்க. அதாவது ஒரு கொடியிலும் ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா?